Dear students, today நம்ம என்ன பார்க்க போறோம்னா 10ஆம் வகுப்புல பயிற்சி 1.1 பக்க எண் வந்து 6 அதில் பயிற்சி சம் போட போகிறேன். அது எடுத்துக்காட்டு சம் போட்டிருப்பீங்க. எடுத்துக்காட்டு சம்மில் உங்களுக்கான புக்லேயே கொடுத்துருக்கிறதுனால எப்படி ஆன்சர் வரும்னு தெரியும். ஒரு பயிற்சி சம் போட்டால் தான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் பயிற்சி சம் போடுறோம். பயிற்சியில் 1.1ல் பக்க எண் 6ல் 5வது சம்மு என்ன கொடுத்துக்கிறாங்கன்னா, ஏ கொடுத்துருக்காங்க, செட்டு ஏ, செட்டு பி, செட் சி, இந்த மூணுமே கொடுத்துருக்காங்க. அப்புறம் செட்டு டியும் கொடுத்துருக்காங்க. செட்டு டி கொடுத்துட்டு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு கண்டிஷனை கொடுத்து இதை வந்து சரியா அப்படின்னு சோதிக்க சொல்லிக்கிறாங்க. நமக்கு ஏ இன்டர்செக்ஷன் சி, இன்டர்செக்ஷன் கார்டீசியன் ப்ராடக்ட்டு இன்டர்செக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. இன்டர்செக்ஷனும் கார்டீசியன் ப்ராடக்ட்டும் யூஸ் பண்ணி நம்ம இந்த சம் சால்வ் பண்ண போகிறோம். இப்போது இதில் என்னென்னா, இன்டர்செக்ஷன்ன்றது நீங்கள் ஏற்கனவே 9ஆம் வகுப்பில் படிச்சிருப்பீங்க. ஸோ அது மேலும் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன் இன்டர்செக்ஷன் என்னன்னு சொல்லிட்டு. கார்டீசியன் ப்ராடக்ட் நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். ஸோ இந்த ரெண்டுத்தையும் கார்டீசியன் ப்ராடக்ட்டையும் இன்டர்செக்ஷனையும் யூஸ் பண்ணி நம்ம இதை சம்ம சால்வ் பண்ண போகிறோம். இது வந்து இன்டர்செக்ஷனு அப்படி தமிழில் என்ன சொல்லணும்னா வெட்டுக்கணம் அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு கொடுத்துக்கிறதுல நம்ம எடுத்து எழுதிக்கணும். என்ன எடுத்துக்கிறோம்னா கிவன் எடுத்து எழுதிக்கிங்க. கிவன் என்னன்னா ஏவோட எலமெண்ட் கொடுத்துருக்காங்க. ஏ என்னன்னா 1, 2, 3. அப்புறம் பி கொடுத்துருக்காங்க. பி என்னன்னா 2, 3, 5. சி கொடுத்துருக்காங்க. சி என்னன்னா 3, 4. அப்புறம் டி கொடுத்துருக்காங்க. டி என்னன்னா 1, 3, 5. இந்த 4 செட்டையும் கொடுத்துருக்காங்க. 4 கணத்தை கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்னென்னா, இந்த கண்டிஷனை ப்ரூவ் பண்ணணும். உண்மையா இல்லையா அப்படின்றத ப்ரூவ் பண்ணணும், சோதிக்கணும். அதனால் நமக்கு கொடுத்துக்கிட்ட கிவன் கீழே டு ஃபைண்ட் அப்படின்னா இதை நம்ம கண்டுபிடிக்கணும். எதை சோதிக்க போகிறோம்? இந்த கண்டிஷன். என்ன கண்டிஷன்னா, ஏ இன்டர்செக்ஷன் டி கிராஸ் ப்ராடக்ட், இது கார்டீசியன் ப்ராடக்ட்டு, பி இன்டர்செக்ஷன் டி ஈக்குவல் டு ஏ கார்டீசியன் ப்ராடக்ட் பி இன்டர்செக்ஷன் சி கார்டீசியன் ப்ராடக்ட் டி. இந்த கண்டிஷனை சோதிக்கணும். இதான் சோதிக்க. அது எழுதிட்டோமா? அடுத்து வந்து சொல்யூஷன் போட்டுங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு இது வந்து எல்ஹெச்எஸ் அப்படின்னு, இந்த பக்கம் இருக்கிறத ஆர்ஹெச்எஸ் அப்படின்னு. ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ் இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டு ஆர்ஹெச்எஸ் இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டு ரெண்டுமே ஒரே மாதிரி வந்தால் இந்த கண்டிஷன் ஓகே. ஏன்னா எல்ஹெச்எஸ் ஐடியும் ஆர்ஹெச் ஐடியும் சரியா இந்த ஏ இன்டர்செக்ஷன் டி, பி இன்டர்செக்ஷன் டி, ஏ கார்டீசியன் ப்ராடக்ட் பி, சி கார்டீசியன் ப்ராடக்ட் பி, இது ரெண்டுத்தையும் பண்ணி இந்த கண்டிஷனில் நம்ம அப்ளை பண்ணால் எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் வர்றது ஓகேவான்னு பார்க்க போகிறோம். இப்போ சொல்யூஷன் வந்து ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எல்ஹெச்எஸ் சைடில் பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து எல்ஹெச்எஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏ இன்டர்செக்ஷன் டி, ஏ இன்டர்செக்ஷன் சி. ஏ நமக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க 1, 2, 3. இன்டர்செக்ஷன் சி என்ன கொடுத்துருக்காங்க 3, 4. ஸோ இன்டர்செக்ஷன் அதாவது வெட்டுக்கணும் அப்படின்னா என்னென்னா, ஏங்கிற செட்லேயும் சிங்கிற செட்லேயும் காமனாக இருக்கிற ஒரு உறுப்பு என்னென்னா, 3 வந்து காமனாக இருக்குது. அந்த காமனாக இருக்கிற உறுப்பை ஒரு டைம் எடுத்துக்கணும். இப்போ இந்த உறுப்பு வந்து ஏல ஒரு வாட்டி பியில் ஒரு டைம் இருக்குது. அப்போனா ஏலையும் இருக்குது பியிலையும் இருக்குது. ஸோ அப்போ அதை ஒரு வாட்டி எடுத்து எழுதணும். வேறு எதாவது எலமெண்ட் இருக்குது பாருங்கள், வேறு ஏதாவது உறுப்பு இருந்தால் பாருங்கள், வேறு எதுவும் வரல. அப்போது நம்ம 3ன்ற ஒரே உறுப்பு மட்டும் தான் வந்தது, அந்த ஒத்த உறுப்பு. ஸோ அந்த ஒத்த உறுப்பு மட்டும் எடுத்து எழுதிக்கணும். என்னது 3. ஏன்னா இன்டர்செக்ஷன் ஏலையும் இருக்குது சிலையும் இருக்குது. அப்போது அந்த 2 டைம் ஒரு டைமாக ரெண்டுத்துலேயும் வெட்டுற இடம் 3 தான் வெட்டு. ஸோ அதான் வெட்டுக்கணும் வந்து 3A வெட்டு சி.
அடுத்து வந்து எல்ஹெச்சில் வேறு என்ன கொடுத்துக்கிறாங்க, பி வெட்டு டி. பி என்ன கொடுத்துக்கிறாங்கன்னா 2, 3, 5 வெட்டு இன்டர்செக்ஷன் டி 1, 3, 5 இதில் பாருங்கள், இதில் எந்த உறுப்பு காமனாக இருப்பாங்க, இந்த பியோட செட்லேயும் டியோட செட்லேயும், அதாவது பியோட கணத்துலையும் டியோட கணத்துலையும் எந்தெந்த உறுப்பு காமனாக இருக்குது பாருங்கள். என்னென்ன உறுப்பு காமனாக இருக்குது, 2 இங்கே இருக்குது, ஆனால் 2 இல்லை, இங்கே 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது, இங்கே 5 இருக்குது, இங்கே 5 இருக்குது. அப்படின்னா காமனான உறுப்புகள்னு 2 வாட்டி வந்து அதை ஒரு டைம் எழுதணும். அப்போது என்னென்ன உறுப்பு 3, 5 இது 2 வந்துடுது. இது வந்து ஃபஸ்ட்டு தான் கண்டுபிடிச்சிட்டோம். எல்ஹெச்சில் இருக்கிற இந்த 2 உறுப்பு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இது ரெண்டுத்தையும் கிராஸ் ப்ராடக்ட் பண்ண போகிறோம். என்ன கிராஸ் ப்ராடக்ட் பண்ண போகிறோன்னா, ஏ இன்டர்செக்ஷன் சி கிராஸ் ப்ராடக்ட் பி இன்டர்செக்ஷன் டி. இதை பாருங்கள், ஏ இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிச்சிட்டோம். இது வந்து 3 இன்டர்செக்ஷன் இல்லை, இது வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட், கார்ட்டீசியன் பெருக்கல் 3, 5. நம்ம ஏற்கனவே இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்டை போன இதில் பார்த்துருக்கோம். கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா இங்கே இருக்கிற, அதாவது முதல் உறுப்புலேருந்து ஒவ்வொரு உறுப்பாக எடுத்து 2வது உறுப்பில் பண்ணணும். ஒவ்வொரு உறுப்பையும் எடுத்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணணும். அப்படின்னா 3 எடுத்து 3 டெல்ட் பண்ணணும், 3 5 டெல்ட் பண்ணணும். அப்படின்னா வேல்யூ என்னன்னா 3, 3, 5. இது வந்து ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ். இது வந்து 1ன்னு வச்சுக்கணும். இப்போ நம்ம எல்ஹெச்எஸ் சைடு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, ஆர்ஹெச் சைடு கண்டுபிடிக்கணும். ஆர்ஹெச் சைடில் இந்த 2 டேர்ம் கண்டுபிடிக்க சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த 2 டேர்ம் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வெட்டு கண்டுபிடிக்கணும், அதோட இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும். அப்போது இப்போ ஆர்ஹெச் சைடு பார்ப்போம். இப்போ வந்து ஆர்ஹெச்எஸில் ஃபஸ்ட் என்ன கொடுத்துறாங்க, ஏ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பி. ஏ எடுத்து எழுதிங்க, ஏ எலிமெண்ட்டு ஏவோட செட்டிங் கொடுத்துருக்காங்க 1, 2, 3. அடுத்து பி கொடுத்துருக்காங்க 2, 3, 5. கார்ட்டீசியன் ப்ராடக்ட் 2, 3, 5. இப்போ என்னன்னா, கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா தெரியும், இங்கே இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டும் எடுத்து அடுத்தடுத்த உறுப்பில் பண்ணணும், அடுத்து 2வது எலிமெண்ட் எடுத்து அடுத்தடுத்த உறுப்பில் பண்ணணும், அப்புறம் 3வது உறுப்பு அடுத்தடுத்த உறுப்பில் பண்ணி நம்ம வரக்கூடியதான் நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட். ஃபஸ்ட்டு 1 எடுத்து 2 பண்ணுறேன், 1, 2. 1 எடுத்து 3 பண்ணுறேன், 1, 3. 1 எடுத்து 5 பண்ணுறேன், 1, 5. அடுத்து 2 எடுத்து 2 பண்ணுறேன், 2, 2. அடுத்து 2 எடுத்து 3 பண்ணுறேன், 2, 3. அடுத்து 2 எடுத்து 5 பண்ணுறேன், 2, 5. அடுத்து 3 எடுத்து 2 பண்ணுறேன், 3, 2. 3 எடுத்து 3 பண்ணுறேன், 3, 3. அடுத்து 3 எடுத்து 5 பண்ணுறேன், 3, 5. இது வந்து நமக்கு ஏ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பியோட மதிப்பு. அடுத்து ஆர்ஹெச்சில் கொடுத்துருக்கோன்னு என்னென்னா, சி கார்ட்டீசியன் ப்ராடக்ட் டி. இதை கண்டுபிடிக்க போகிறோம். சி கார்ட்டீசியன் ப்ராடக்ட் டி. நமக்கு சியோட மதிப்பு என்னென்னா கொடுத்துக்கிறாங்க 3, 4. கார்ட்டீசியன் ப்ராடக்ட் டியோட மதிப்பு கொடுத்துக்கிறாங்க 1, 3, 5. இப்போது 3 எடுத்து 1 பண்ணணும், 3 எடுத்து 3 பண்ணணும், 3 எடுத்து 5 பண்ணணும். அப்போ 4 எடுத்து 1 பண்ணணும், 4 எடுத்து 4 எடுத்து 5 பண்ணணும். அதுதான் நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ன்றது நமக்கு தெரியும். ஸோ அப்போ 3, 1, 3, 3, 3, 5, 4, 1, 4, 3, 4, 5. இதுதான் நம்முடைய சி கார்ட்டீசியன் ப்ராடக்ட் டி. அப்புறம் எல்ஹெச்சில் கொடுக்குற அடுத்த செய்ய வேண்டிய வேலை என்னென்னா, இப்போ ரெண்டு கண்டுபிடிச்சிருக்க ரெண்டுத்தையும் இன்டர்செக்ஷன் பண்ணணும். அப்போது ஏ இன்டர்செக்ஷன் ஏ
கார்ட்டீசியன் ப்ராடக்ட் டியும் இன்டர்செக்ட் பண்ணோம். அதோடனா சி கார்ட்டீசியன் ப்ராடக்ட் டியோட இன்டர்செக்ஷன் பண்ணோம். இப்போது இதை ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்ச எடுத்து எழுதிங்க. என்ன வரும்னா 1,2 1,3 1,5 2,2 2,3 2,5 3,2 3,3 3,5. இப்போ இதோட இன்டர்செக்ஷன் எதுனா சி கார்ட்டீசியன் ப்ராடக்ட் டி. அப்போது இந்த எடுத்து அப்படியே கீழே எழுதிங்க. 3,1 3,3 3,5 அப்புறம் 4,1 4,3 4,5. இது வந்து சி கார்ட்டீசியன் ப்ராடக்ட் டி. இப்போது இன்டர்செக்ஷன் என்னன்னா இந்த செட்லேயும் இந்த செட்லேயும் இருக்கிற காமனான டெர்ம், அதாவது ஏ கிராஸ் பிலையும் சி கிராஸ் டிலையும் காமனாக இருக்கிற டெர்ம். காமனாக இருக்கிற டெர்ம் என்னென்ன இருக்குது? 1,2 இங்கே இருக்குது, ஆனால் அங்கே 1,2 இல்லை. அப்போ இந்த டெர்ம் இல்லை. அப்போ 1,3 இருக்குது, 1,3 இங்கே இல்லை. 1,5 இருக்குது, 1,5 இங்கே இல்லை. 2,2 இங்கே இருக்குது, இங்கே இல்லை. 2,3 இங்கே இல்லை. 2,5 இங்கே இல்லை. 3,2 இல்லை. அப்புறம் பாருங்கள், இந்த 3,3 இங்கே இருக்குது. இதில் ஏ கிளாஸ் பியில் இருக்குது. அதேமாரி சி கிளாஸ் டிலையும் ஒன்று இருக்குது. எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அப்போது இது ஒரு டேர்ம், இது ஒரு இன்டர்செக்ட் ஆகக்கூடிய ஒரு எலமெண்ட்டு. 3,1 இல்லை, இங்கேயும் இல்லை, அங்கேயும் இல்லை. அப்போ இது வேறு. இப்போ 3,5 பாருங்கள், 3,5 இங்கே இருக்குது, 3,5 இங்கே இருக்குது. அப்போ இது ரெண்டும் ஓகே. இந்த எலமெண்ட் 4,1 இங்கே இருக்குது, ஆனால் 4,1 இங்கே இல்லை. 4,3 இங்கே இருக்குது, இங்கே இல்லை. இப்போ இதுவும் இல்லை. அப்போனா காமனாக இருக்கிற டைம் எத்தனை டைம் இருக்குது? 2 டைம் இருக்குது. 1 2. இங்கேயும் 3,3 இங்கேயும் 3,3. அப்போது அதை ஒரு வாட்டி எடுத்து எழுதிக்கணும். அப்போ என்னன்னா 3,3 ஒரு வாட்டி, 3,5. அப்போ இங்கேயும் 3,5 இங்கேயும் 3,5 ஒரு டைம் எடுத்து எழுதிங்க. 3,5. இது என்னன்னா நமக்கு RHS. இப்போ பாருங்கள், இப்போது LHSையும் RHSையும் பாருங்கள். LHS RHS பாருங்கள், ரெண்டு ஒரே மாதிரி இருக்குது. இங்கேயும் 3,3 இங்கேயும் 3,3 இங்கேயும் 3,5 இங்கேயும் 3,5 இருக்குது. அப்போது LHS ஈக்குவல் டு RHS. அப்போது அவங்க நம்ம என்ன சொன்னாங்க? A இன்டர்செக்ஷன் C கார்ட்டீசியன் ப்ராடக்ட் B இன்டர்செக்ஷன் D ஈக்குவல் டு A கார்ட்டீசியன் ப்ராடக்ட் B இன்டர்செக்ஷன் C கார்ட்டீசியன் ப்ராடக்ட் D என்று சோதிக்க சொன்னாங்க. நம்ம இப்போ சோதிச்சிட்டோம். இது வந்து ரெண்டுமே சமமாக இருக்குது. ஸோ LHS ஈக்குவல் டு RHS அப்படி எடுத்துட்டீங்க. LHS ஈக்குவல் டு RHS அப்படின்னா A இன்டர்செக்ஷன் C கார்ட்டீசியன் ப்ராடக்ட் B இன்டர்செக்ஷன் D ஈக்குவல் டு A கார்ட்டீசியன் ப்ராடக்ட் B இன்டர்செக்ஷன் C கார்ட்டீசியன் ப்ராடக்ட் D. இப்போது நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம கொடுத்துருக்க அந்த கணத்தை வச்சு இந்த கண்டிஷனை நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம்.